நமது ஆலயத்திலே மாதாந்தோறும் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை வளர்பிறை பஞ்சமி தினங்களிலும் அதைத் தொடர்ந்து விசேஷமான முறையிலே அஷ்டமி தினங்களிலும் இந்த பஞ்சமி ஹோமங்களானது மிக சிறப்பான முறையிலே அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் நடந்து கொண்டிருக்கிறது. நமது ஆலயத்திலே வரக்கூடிய பக்தகோடி மெய்யன்பர்கள் மனம் மொழி மேகள் என்று சொல்லக்கூடிய மனதாலும் எண்ணத்தாலும் தேகத்தினாலும் மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய வாக்குக்கு இணங்க நீல நினைந்து இந்த பூஜையில கலந்துட்டோம்னா நமக்கு வேண்டிய வரங்கள் நம்ம கேட்கவே வேண்டாம். அம்பாளுக்கு தெரியும் நமக்கு என்னென்ன கேட்கிறோமோ கண்டிப்பா கொடுப்போம். அப்படிப்பட்ட அம்பா எங்கெங்கெல்லாம் இருந்து வராங்க. பக்கத்துல நம்மளுடைய சிறப்பான ஒரு ஸ்தல சமயபுரம் உண்டு. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனா மற்ற மாவட்டங்கள்ல மற்ற ஊர்கள்ல இருக்கிறவங்க இங்க உள்ள அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த அம்பிகையினுடைய கருணை பக்கத்துல இருந்தா அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவா எப்பொழுதுமே. அதனால நம்மளுடைய ஆலயத்துல இந்த மாதிரியான விசேஷமான முறையில ஹோமம் பண்றது பெரிய விஷயம். இது சாதாரண விஷயமே கிடையாது. ஏதோ வந்தாங்க கத்தினாங்க போனாங்க. நாங்க மதுரையில இருந்து வரோம். எதற்காக வரோம் அப்படின்னோம்னா அம்பிகைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒரு கோயில் கட்டுவதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணி அந்த சுவாமிக்கு தேவையான அனைத்து விதமான சோடச உபசாரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உபசாரங்களாக செய்து அம்பிகையை திருப்திப்படுத்தினா அம்பாள் நம்மளை பார்த்துப்பாங்க. எப்படி ஒரு குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி சீராக்கி பால் ஊற்றி வளர்க்குறோம், அதே போல அம்பிகையும் குழந்தையாகவே பாவிப்போம் அப்படின்னோம்னா அம்பாள் நமக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் இருக்கும். சுவாமிக்கும் நமக்கும் இடையே என்ன இருக்கணும் அப்படின்னோம்னா ஒரு உறவு முறை இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கா, சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை வச்சுருவாங்க. அவருக்கு அப்பானா யாருன்னா அது சிவபெருமான் தான். அம்பாள்னா யாரு அப்படின்னா அவர்களுடைய இஷ்ட தெய்வம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், அதை எடுத்துக்குவாங்க. அப்ப சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை இருக்கும். அப்படின்னா எளிமையில என்ன பண்ணிடலாம், இறைவனை போய் சென்றடையலாம் அப்படின்னு நான் சொல்லல, புராணங்கள்ல தேவாரம் இந்த மாதிரி சொல்லப்படும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி தெரியும். அவரு சுவாமிகிட்ட எப்படி இருந்தார்னா தோழமை கொண்டார். சக்கியம்னு பேரு, தோழமை கொள்ளுதல் அப்படின்னு பேரு. நட்பு ரீதியாக சுவாமிகிட்ட இருந்தார். சுவாமியவே தூது போக வச்சார். தன்னுடைய திருமணத்திற்காக தான் விரும்பிய பெண் கிடைக்கும் சொல்லிட்டு சிவபெருமானைய என்ன பண்ணாரு, வேதம் அனுப்புனாரு. நம்ம அது சாமி அப்படின்றோம். ஆனா நட்பு உறவு கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை இருந்துன்னா நம்ம எளிமையை என்ன பண்ணிடலாம், சுவாமியை போய் அடையலாம். அம்மா அப்படின்னா அம்மா தான். அப்ப சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை இருந்தா நம்ம எளிதில சுவாமியை போய் அடையலாம் அப்படின்னு இதிகாசங்கள் புராணங்கள் தேவாரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லப்படும் பொழுது ஆத்ம நிவேதனம்னு பேரு. ஆத்ம நிவேதனம் அது என்ன? ஆத்ம நிவேதனம் அப்படின்னா தன்னையே இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது. இந்த உடல் உள்ள இருக்கக்கூடிய உயிர் எல்லாமே உனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சரணாகதி அடைதல் பேரு. சரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலில் விழுகிறேன்னு தான் அர்த்தம். சரணம்னா என்னையே நான் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். சரணா கதி, கதி நீதான் எனக்கு தெரியும், எனக்கு வேற கதி தெரியாது, அதனால உன்னுடைய பாதத்துல நான் சரணம் புகுகின்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சுவாமியை நம்ம எங்க பார்க்கணும்னா முதல்ல சுவாமியுடைய பாதத்தை தான் பார்க்கணும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா முகத்தை பார்த்து நான் பேச முடியுமா? முடியாது. பாதம் கண் எங்க இருக்கும்? பாதத்துல தான் இருக்கும். அப்ப சரணாகதி அடையணும். சுவாமிதான் நமக்கு எல்லாம். கர்மத்தினுடைய சுழற்சியால் மனிதனாக பிறக்கும்.
இந்த மனித பிறவி ஒரு முக்கியமான ஒரு பிறவி, எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு பிறவி இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. வாழ்த்த வாயும் நினைத்த மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாவே விழ்த்தவா வினையே நெடுங்காலமே அப்படின்னு தேவாரத்தை சொல்லப்படுது. வாழ்த்த வாழ்த்த வாய் எதுக்கு? சுவாமியினுடைய நாமத்தை சொல்லணும். இங்கதான் நம்ம எல்லா கதையும் பேசுவோம். இன்னைக்கு யாருக்கு தங்க விடுவோம், என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அம்மா அப்படின்னு. சுவாமிக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், யாருக்காரு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு சுவாமிக்கு தெரியும். அதை கொடுத்துருக்காரு. அதனால நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியது அம்பாளுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோனி வேண்ட முழுதும் தருவோனி சுவாமிக்கு தெரியலாம். அப்ப இந்த வாழ் எதற்கு அப்படின்னா சுவாமியை நம்ம வாழ்த்தணும். மலரால சுவாமியை வாழ்த்துறோம். பூவெல்லாம் அள்ளி சுவாமி மேல போடுறோம். அந்த பூ என்ன ஆயிடுது? வாடிது. பூமாலை போட்டோம்னா வாடு. பாமாலை இறைவனை அவங்களுடைய நாமத்தை அவங்களுடைய வரலாறு தேவி மகாத்மியம்னு ஒரு இது இருக்கு. அம்பாளுடைய வரலாறை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அது இல்லாம மந்திர சொல் 700 மந்திரங்கள் சந்திரவங்கத்தில் அது பண்ணுவாங்க. அந்த மந்திரத்தை கேட்கிறதே புண்ணியம். அப்படியே வாயால சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் என்றும் வாடாது. அது எல்லாத்துக்குமே போய் சேரும். அதனாலதான் எல்லா ஒரு விசேஷங்கள்லையும் என்ன பண்றாங்க? மைக் வைக்கிறாங்க, ஸ்பீக்கர் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா விதமானங்களும். சில பேர் கோயிலுக்கு வர முடியாது, அவங்க இந்த மந்திரங்களை எல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அங்க குழாயெல்லாம் வச்சு கட்டுறாங்க. அதனால சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை இருக்கணும். சுவாமியினுடைய நாமத்தை சொல்றேன். எனக்கு மந்திரம் ஒன்றும் தெரியாது. மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கையும் மகிழ்ந்தறியேன். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லிட்டாரு, எனக்கு மந்திரம் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. சுவாமியினுடைய நாமத்தை சொன்னாலே போதும், வாராயின்னு சொன்னாலே போதும், வந்து நிற்பார். அதுலயே விடை உண்டு. வாரா தீனா எனது திறவுகோள். நம்ம வர்றதுக்கான எந்தவித தடையையும், எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடையை நீக்கி நமக்கு வெற்றி பாதையை காட்டக்கூடிய அம்பாள். உண்மையா இருந்துட்டோம், ஆத்ம நிவேதம் தன்னையே ஒப்படைத்தரும். அப்படிப்பட்ட அம்பாள் வாராகி கருணை உள்ளம் கொண்ட அம்பாள். இது பயங்கரமான சாமி. இந்த சாமிகிட்ட போகவே கூடாது அப்படிலாம் இன்னும் பயன்படுத்தி வச்சிருக்காங்க. கருணை உள்ளம் கொண்ட அம்பாள். என்ன கேட்குறது அந்த நிமிஷம் கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட அம்பாள். அப்ப இந்த மனிதன் கர்ம சுழற்சியால் மனிதனாக பிறக்கிறான். மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா தான தர்மங்கள் பண்ணணும். தானங்கள் தர்மங்கள் செய்தோம்னா அதை எதன் மூலமாக செய்ய முடியும்? தான தர்மம் செய்யப்படும் பொழுது பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு வந்து தான தர்மங்கள் செஞ்சிட்டோம்னா பக்தி இருக்கு வந்துட்டான். பக்தியில வரப்படும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா யோகங்கள். அந்த யோகத்தினால ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைத்தால் அவனே என்னவா மாறிடுவான்? சுவாமிக்கு பக்கத்துல வந்து. அப்ப மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால திருமூலர் சொல்ல யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாழ்வு, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்முறை தானே. எனக்கு குடமுடமா எனக்கு பால் ஊத்த வேணாம், இளநீ ஊத்த வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு செம்பு தண்ணியை மேல ஊத்து, உண்மையா இருந்து பண்ணு, ஒரே ஒரு இளைய என் மேல சார் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்ப இதெல்லாம் செய்ய முடியலைன்னா நல்லதா 4 வார்த்தை, நல்லபடியா 4 வார்த்தை சொல்லணும். நல்ல வார்த்தையை கேட்கணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும். குழந்தைகளை தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. அதன்படியே மேடம் உன் எண்ணம் எப்படியோ அது போலதான் வாழ்க்கை. அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னாங்க. நீ என்ன நினைக்கிறீ அது கண்டிப்பா நடக்கும். அதனால சுவாமியினுடைய அனுகிரகங்கள் எப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் அம்பாள் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருவா. தடுக்கிறதுலாம் யாரும் கிடையாது, அவன் நினைக்க. அப்படிப்பட்ட அம்பாள். அப்ப நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயம் நம்ம பண்றோம். சாப்பிட்றோம்,
ஆனா கோயில்ல கொடுக்கக்கூடிய உணவு வந்து பிரசாதம்னு சொல்றோம். வீட்டுல செஞ்சு கொண்டு வந்தாலும் இங்க சுவாமிக்கு நிவேதனம் படைத்த பின்பு அது என்னவா மாறிடுது? பிரசாதமாக மாறுது. வீட்டுல இருந்து வீட்லயே தக்காளி சாதம் செய்யறோம், அதே கொண்டு வந்து சுவாமிக்கு பண்றோம். அதே சாதம் இங்க கொடுக்கப்படும் பொழுது அதனுடைய சுவை வேற மாதிரி. அதுதான் பிரசாதம். அங்கதான் சுவாமியினுடைய கருணை உண்டு. வீட்லயும் தண்ணி குடிக்கிறோம், இங்க கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தம் நீராந்து என்னவா மாறுது? சுவாமிகிட்ட போனோன்னு தீர்த்தமாக மாறுகிறது. சாப்பிடக்கூடிய உணவு கோயில்கிட்ட வரப்படும் பிரசாதமாக மாறுகிறது, நீர் தீர்த்தமாக மாறுகிறது. சாப்பிடாமே இருக்கிறோம், அது என்னவா மாறுது? பட்னி கிடக்கிறோம், அது என்னவா மாறுது? சுவாமிகிட்ட போகப்படும் பொழுது விரதமாக மாறுகிறது, பாஸ்டிங் சொல்றோம். அது மட்டுமல்ல, எத்தனையோ பாட்டு கேட்கிறோம், சுவாமியை வாழ்த்தி பாடப்படும் பொழுது அது சுவாமிக்கு என்ன ஆகும்? கீர்த்தனை ஆகிறது. சுவாமிக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் தமிழ்ல அர்ச்சனையே உண்டு. பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி அப்படின்னு பேரு. இசைனா அம்பாளுக்கு ரொம்ப பிரியும். அம்பாலே என்ன வச்சிருப்பா அப்படின்னா லலிதா மகாசோடசி பராசோடசி அப்படின்னு சொல்லிட்டு லலிதா அம்பாள் இருக்கா. கையில என்ன வச்சிருப்பாங்க? வீணை வச்சிருப்போம். ஏன்னா அவளுக்கு கீர்த்தனை இசைனா ரொம்ப பிரியம். இசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இசையானது அம்பிகைக்கு பிடிக்கும். நம்மளுடைய இதயமானது கோவிலாக மாறும், நம்மளுடைய செயல் சேவையாக மாறும். வீட்டிலே தான் பாத்திரம் விளக்குறோம், வீடை கூட்டுறோம். ஆனா கோயில்ல வந்து அந்த விஷயத்தை செய்யப்படும் போது அது என்னவாயிருது? தொண்டாக மாறுகிறது, திரு தொண்டாக மாறுகிறது. வீடு கோயிலை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமோ அது போல நம்மளுடைய வீடு சுத்தமா இருக்கும். இங்க குப்பையை போட்டு போவோம், கூட்டுறது ஆள் இருக்க அப்படின்னு போனோம் அப்படின்னோம்னா அங்க அப்படிதான். ஒரு இடத்த, கோயிலுடைய இடத்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமோ அது போல நம்மளுடைய உள்ளமும் சுத்தமா இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, உள்ளம் பெரும் கோயில் உன்னுடம்பே ஆலயம். உன் உடம்புதான் கோயில், வேற எங்கேயுமே நீ போக வேண்டாம். உன் உடம்புக்குள்ளதான் யாரு இருக்கா? சுவாமி இருக்க. அதனாலதான் இதயம், அந்த இதயத்துல யாருக்கு இடம் கொடுக்கணும்? சுவாமிக்கு கொடுக்கணும். சுவாமிக்கு மனசுக்குள்ளே பூஜை பண்ணிக்கணும். அதனால பூஜை பண்ணியிருக்காங்க பெரியவங்க. பூசலார் நாயனார்னு ஒருத்தர், அவர் தனக்குள்ளேயே சுவாமிக்கு தனியா கோயில் கட்டி அவருக்கு உட்கார்றதுக்கு ரத்தின சிம்மாசனம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து மனசுக்குள்ளேயே எல்லாம் பண்ணார். சுவாமி கனவுல தோன்றி சொன்னார், மன்னன் கற்கோயில் கட்டினான், அந்த கற்கோயில் ஒரு கும்பாரேசனை மாத்தி வைடா, நீ குறிச்ச அதே தேதியில ஒரு நாயன்மார் கோயில் கட்டியிருக்காரு, அந்த கோயில்ல எனக்கு குடமுழக்கு நடக்குதுன்னு அங்க போறேன், உன்னோட டேட்டை மாத்தி வச்சுக்கன்னு சொல்லிட்டு போனார். அவரை வந்து மன்னன் வந்து பார்த்தாங்க, அப்போ கோயில் கட்டிட்டு காட்டு இருக்குங்க, அதெல்லாம் கட்டாத மனசுக்குள்ள சாமி வேண்டிக்கிட்டேன், அதுதான் கோயில் கட்டினேன் அப்படின்னு. அப்போ சுவாமி கனவுல சொல்றாரு அப்படின்னா அப்ப அவர் என்ன இருந்திருக்காரு? உண்மையான பக்தியோடு இருந்திருக்காரு. கோயிலுக்கு எல்லாம் முன்னொரு காலத்துல எல்லாம் பஸ் வசதியோ மற்ற எல்லாம் கிடையாது, எல்லாமே என்ன பண்ணாங்க? நடந்தே தான் போனாங்க. அப்படி பயணம் செய்யப்படும் பொழுது அது என்னவா மாறுகிறது? பாத யாத்திரையாக மாறுகிறது, பாதத்தால் நடந்து போகும். திருநாவுக்கரச பெருமான் உடலாலும் காலெல்லாம் தேடி கைலாயம் பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. திருக்கைலாயில சுவாமியும் அம்பாவையும் பார்க்கணும்னு ஆசை. வயசு 80க்கு மேல ஆயிடும். உடம்பு தேய, கால் தேய, எலும்பு தேய, உடம்ப ஊர்ந்து போக முடியல. தன்னையவே சுவாமிகிட்ட ஒப்படைக்க முடியாத விஷயத்துக்கு என்னால முடியல சுவாமி, உங்க திரு கைலாய காட்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சுவாமியே இறங்கி வந்து அந்த கைலாய காட்சியை கொடுக்குறேன். இதெல்லாம் எதன் காரணம் அப்படின்னா பக்தி தான். சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை கண்டிப்பாக இருக்கணும். எல்லாரும் மனதார அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லபடியாக செழிக்கணும். மனதுல யாராரு என்னென்ன விண்ணப்பங்கள் வைக்கின்றோமோ அனைத்து விண்ணப்பங்களும் கண்டிப்பான முறையில நிறைவேறும். அது வந்து சின்னம். அதனால மனதார அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது வாராது என்கிற என்னுடைய திருவருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். இப்போ அம்பிகைக்கு மகா பூர்ணாகுதி எல்லாருமே எந்திரிச்சு நின்று போங்க.